பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மன்னிக்கும் அப்பா, மன்னிக்கும் தெய்வமே, எங்கள் திருச்சபையின் பாவங்களை எல்லாம் மன்னியுங்கப்பா. திருச்சபையில நாங்க ஆண்டவரே சரியான நேரத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க தவறி இருக்கிறோம்ப்பா. அந்த நேரம் தவறியதே எங்களுக்கு மன்னியுங்கப்பா. உம்மை கனப்படுத்தாமல், உமக்கு மரியாதை கொடுக்காமல், நாங்கள் ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் இருந்திருக்கிறோம்ப்பா. அதையெல்லாம் எங்களுக்கு மன்னியுங்கப்பா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, செலுத்த வேண்டிய, நீதியின்படி செலுத்த வேண்டிய தசம பாகங்களையும், காணிக்கைகளையும் நாங்க கொடுக்காம இருந்திருக்கிறோம்ப்பா. அதையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னியுங்க சாமி. அப்பா, திருச்சபையில நாங்க பலவித தவறுகளை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, அதிக நேரம் உம்முடைய சன்னதியில் நிற்காமல் அவசரப்பட்டு இருக்கிறோம் சாமி. உம்மை முழு மனதோடு ஆராதிக்காம தவறி இருக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னியுங்க. ஒழுங்காக திருச்சபைக்கு வந்து உம்மை ஆராதிக்க பல நாட்கள் தவறி இருக்கிறோம்ப்பா. அதுக்காக எங்களை மன்னியுங்கப்பா. திருச்சபையில் நடக்கிற எல்லாவித பாவங்களையும் நாங்க அறிக்கை செய்கிறோம் சாமி. எந்தவித பொல்லாத கிரியைகளும் அங்க நுழைந்திராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. திருச்சபையில இருக்கிற எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள், உங்க வசனத்தை மீறி, பைபிள் வசனங்களை மீறி திருச்சபையில் பல காரியங்கள் நடந்திருக்குதப்பா. அதுக்கெல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகளில் நடக்கிற வசன மீறுதல்கள், உம்முடைய கட்டளைகளை மீறி நடந்த அந்த மீறுதல்களை எல்லாம் மன்னியுங்க. திருச்சபையை சுத்திகரிங்க. உலகெங்கும் இருக்கிற உம்முடைய மனவாட்டியாகிய திருச்சபையை சுத்திகரிங்க அப்பா. உங்களை நம்பி இருக்கிறோம் வாங்கப்பா. எங்கள் மேல் இறங்கும், எங்களை காப்பாற்றும், எங்களை வழி நடத்தும். உங்களை விட்ட எங்களுக்கு யார் கதி சாமி? உங்களையே நம்பி இருக்கிறோம். நாங்கள் பாவம் செய்தோன்னு ஒத்துக்கொள்கிறோம் சாமி. நாங்கள் அக்கிரமங்கள் செய்தோம், மிகுதல்கள் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம்னு அறிக்கை செய்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களை மன்னியும். நாங்கள் மனம் திரும்புகிறோம் சாமி. உங்களுக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறோம். உங்களுடைய 7 ஆவிகளாலும் திருச்சபையை நிரப்பும் சாமி. வெளிப்படுத்தல் 2, 3 அதிகாரங்கள்ல ஆண்டவரே, உங்களுடைய தூதர்களை திருச்சபைக்கு அனுப்பினது போல இப்பொழுதே அனுப்பும் சாமி. திருச்சபைகள் சுத்திகரிக்கப்படட்டும், பரிசுத்தமாக்கப்படட்டும். மன்னியுங்க சாமி. திருச்சபையின் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடுதலையாக்கும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதிராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.